மக்களவை தேர்தலில் போட்டியிடும் தமாக கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பாஜக கூட்டணியில் ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி தொகுதியில் தமாக போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு தொகுதியில் பி. விஜயகுமார் போட்டியிடுவதாகவும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் என். வேணுகோபால் போட்டியிடுவதாகவும், தூத்துக்குடி வேட்பாளர் யார் என்பது நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் எனவும் ஜி. வாசன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் வினேஷ் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். தமாகவின் வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்கள் வினேஷ். பாஜக கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் இணைந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த தேர்தலை சந்திக்க தயாராகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 தொகுதிகளை பாஜக கூட்டணி இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரசுக்கு பாஜக தலைமை அறிவித்திருக்கிறார்கள். ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி என 3 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி. வாசன் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். இதில் ஈரோடு தொகுதியில் விஜயகுமார் என்பவர் போட்டியிடுவதாகவும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வேணுகோபால் என்பவர் போட்டியிடுவதாகவும் அறிவித்திருக்கிறார். தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை இன்னும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை செய்த பின்னர் வேட்பாளரை அறிவிப்பதற்காக ஜி. வாசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம்தான் தேர்தல் ஆணையம் சார்பில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் தான் இந்த 3 தொகுதிகளையும் பாஜக கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய முன்னாள் காங்கேயம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் தலைவர் விடியல் சேகர் அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதே போல இந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் மாற்றாக விஜயகுமார் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல காஞ்சிபுரத்தை சேர்ந்த வேணுகோபால் என்பவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் காஞ்சி வடக்கு மாவட்ட தலைவராக இருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் வேணுகோபால் என்பவர் நீண்ட காலமாக காஞ்சி வடக்கு மாவட்ட தலைவராக செயல்பட்டு வருகிறார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாஜக கூட்டணியில் ஈரோடு, தஞ்சாவூர், மயிலாடுதுறை என 3 தொகுதிகள் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு மாற்றாக ஈரோடு மட்டுமே தமாகவிற்கு பாஜக வழங்கியிருக்கிறது. மீதமுள்ள 2 தொகுதிகளுமே தமாக கேட்காத தொகுதிகள் என ஜி. வாசன் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதே போல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் காஞ்சிபுரத்தினுடைய வடக்கு மாவட்ட தலைவராக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் செயல்படக்கூடிய வேணுகோபால் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் தற்போது வரை கேட்கவில்லை. ஆனால் அதற்கு மாற்றாகத்தான் தூத்துக்குடி தொகுதியை பாஜக வழங்கியிருக்கிறது. இதனால் சிறிது குழப்பம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த வேட்பாளரை முன்னிறுத்தலாம், தூத்துக்குடியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் எந்த வேட்பாளர் நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும், அங்குள்ள கள நிலவரங்கள் என்பது போன்ற தகவல் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் ஓரிரு நாட்களில் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை செய்த பின்னர் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வேட்பாளரை அறிவிக்க இருப்பதாகவும் ஜி. வாசன் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரசுக்கு மிகவும் பரிச்சயமான தொகுதி. அந்த பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே பல முறை நிர்வாகிகள் போட்டியிட்டிருந்தார்கள். வேட்பாளரும் களம் கண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். காங்கேயம் தொகுதியில் விடியல் சேகர் என்பவர் போட்டியிட்டிருந்தார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முன்பாக அவர்தான் ஈரோடு தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாற்றாக விஜயகுமார் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் முதன்முறையாக போட்டியிட இருக்கிறார்கள். வேணுகோபால் என்பவர் இந்த தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 தொகுதிகளை தமிழ் மாநில காங்கிரசுக்கு பாஜக ஒதுக்கிய நிலையில் சைக்கிள் சின்னத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட இருக்கிறார்கள்.